Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல நீட் previous years questions எந்த யூனிட் 11th first unit some basic concepts of chemistry அதுல டாபிக் வந்து stoichiometry and stoichiometric calculations அது பார்க்க போறோம். First question. So the number of moles of hydrogen gas molecules required to produce 20 moles of ammonia through Haber's process is. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னா நீட் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹேபர் ப்ராசஸ், ஸோ அது என்னது சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா. ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன ஈக்குவேஷன், N2 கேஸ் ப்ளஸ் 3H2 கேஸ் gives 2NH3. ஸோ முதல்ல ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ஸ்டாக்கியோமெட்ரி கேல்குலேஷன்ஸில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் N2 கேஸ் ப்ளஸ் 3H2 கேஸ் gives 2NH3. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 20 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷன் படி. ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கேல்குலேஷனில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ இங்கே வந்து 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு, 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம், 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கேஸ் is formed. So 2 moles of ammonia gas is formed by, so எவ்வளோ 3 moles of hydrogen gas. So 3 moles of H2 gas. ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ கொஸ்டின் வந்து 20 moles of ammonia gas நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் தேவை அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்போது 20 moles of ammonia gas is formed from, ஸோ how many moles of hydrogen. அப்போ இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ஆப்போசிட்டில் உள்ள டேர்ம்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 2 into x, 2 into x equal to, ஸோ 3 into 20. ஸோ வந்து ஆப்போசிட் சைடில் உள்ளதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x எவ்வளோ, 60/2. So x எவ்வளோ, 60/2. So that is 30 moles of hydrogen gas. So 30 moles of H2 gas. So 30 moles of H2 gas. புரிஞ்சதா? இது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ N2 plus 3H2 gives 2NH3. ஸோ இங்கே எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு, 2 moles of அமோனியா. எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கன்சியூம் ஆயிருக்கு, 3 moles. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 20 moles of அமோனியா ஃபார்ம் பண்ணணும்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into x is equal to 3 into 20. x is equal to 60/20. ஸோ 30 moles of hydrogen. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, ஸோ ஆப்ஷன் இஸ் D. ஸோ D தான் வந்து correct option. So D is the correct option. So 30 moles of hydrogen gas. So next question பார்க்கலாம். Question 2. So next question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the density of 2 molar aqueous sodium hydroxide solution is 1.28 gram per centimeter cube. ஸோ இங்கே வந்து தெரியல, இது வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப்னா என்னன்னு அர்த்தம், 1 சென்டிமீட்டர் கியூப்னா நத்திங் பட் mlன்னு அர்த்தம். ஸோ சென்டிமீட்டர் கியூப். The molality of solution is, ஸோ molality calculate பண்ண சொல்கிறாங்க. given the molecular mass of NaOH is 40 gram per mole. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இயர் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஒடிசா, ஸோ ஒடிசா நீட் இதில் வந்து, ஸோ ஒடிசா நீட் இந்த இயர் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2019. ஸோ இந்த இயர் 2019. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி கொடுத்துட்டு மொலாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டென்சிட்டி ஆஃப் NaOH சொல்யூஷன். ஸோ டென்சிட்டி ஆஃப் NaOH சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அக்வஸ் சொல்யூஷன் எஸ் 1.28. ஸோ 1.28 கிராம் பர்
சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் எம் இல்லையா, அதான் மொலாரிட்டி, 2 மோலார் சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க வந்து 2 மோலார் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, மொலாலிட்டி. ஸோ இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும், மொலாலிட்டி அண்ட் மொலாரிட்டி. ஸோ எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா மொலாலிட்டி, ஸோ மொலாலிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஸ்மால் எம். ஸோ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1000 இன்டூ எம், எம்ன்றது மொலாரிட்டி டிவைடட் பை, ஸோ 1000 டி மைனஸ் M2. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஸோ 1000 M by 1000 D minus MM2. ஸோ வாட் இஸ் கேபிட்டல் எம், கேபிட்டல் எம்ன்றது மொலாரிட்டி, கேபிட்டல் எம்ன்றது என்ன, மொலாரிட்டி. ஸோ M2 அப்படின்றது என்ன, மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ M2னா என்ன, ஸோ மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ இப்போ இது சிம்பிள். ஸோ நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ 1000 M, ஸோ வந்து 1000 இன்டூ M எவ்வளோ, மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க 2 டிவைடட் பை, ஸோ 1000 இன்டூ டி, டென்சிட்டி எவ்வளோ 1.28 கிராம் பர் எம்எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் எம், கேபிட்டல் எம் என்ன, மொலாரிட்டி, இன்டூ M2. ஸோ M2 கொடுத்துருக்காங்க இல்லையா, மோலார் மாஸ் ஆஃப் NaOH 40 grams. ஸோ மைனஸ் 2 இன்டூ 40. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். ஸோ இது வந்து 1000 இன்டூ 2 எவ்வளோ, 2000. ஸோ 2000 டிவைடட் பை, ஸோ 1000 இன்டூ 1.28 எவ்வளோ, ஸோ இது வந்து 1280. ஸோ இது வந்து 1280. ஸோ மைனஸ் 40 இன்டூ 2 இஸ் 80. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ 2000 பை, ஸோ 1280ல் 80 போச்சுன்னா 1200. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 zeros கேன்சல் ஆயிரும். ஸோ 20/12. ஸோ 20/12 பார்த்தீங்கன்னா 10/6. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 10/6. ஸோ 10/6 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 5/3. ஸோ இப்போ 5/3னா என்ன ஆன்சர் வரும், ஸோ 1.666ன்னு வரும். ஸோ 666 போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன எழுதலாம், 1.67 மோலால். ஸோ மொலாலிட்டி எவ்வளோ, 1.67. ஸோ மொலாலிட்டி ஆஃப் NaOH சொல்யூஷன் இஸ், ஸோ இதான் மொலாலிட்டி ஆஃப் NaOH சொல்யூஷன் இஸ் 1.67 மோலால். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆப்ஷன் பார்க்கலாமா. ஸோ மொலாலிட்டி ஆஃப் NaOH சொல்யூஷன் வந்து 1.67. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் 3, a mixture of 2.3 gram of formic acid and 4.5 gram of oxalic acid is treated with concentrated sulfuric acid. The evolved gaseous mixture is passed through KOH pellets. Weight in gram of remaining product at STP will be. ஸோ இது வந்து என்ன இயரில் கேட்டிருக்காங்கன்னா நீட் 2018ல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியேஜென்ட், என்ன ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இது வந்து எல்லாமே ஆசிட் தான் கொடுத்துருக்கு. அப்போ அதனால என்ன, இது வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்லாம் கிடையாது, எல்லாமே ஆசிட் இருக்கு. ஸோ இது வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன, இட் வில் ரிமூவ் H2, ரிமூவ் வாட்டர், என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும், வாட்டரை ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து KOH அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து எதில் பாஸ் பண்ணுறாங்கன்னா KOH சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த KOH pellets இது வழியாக இந்த கேஸை பாஸ் பண்ணுறாங்க. KOH பார்த்தீங்கன்னா இது எந்த கேஸை அப்சார்ப் பண்ணுன்னா, இட் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ எந்த கேஸ் அப்சார்ப் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சார்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரியாக்ஷன் எழுதிடலாம். ஸோ ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன், ஃபார்மிக் ஆசிட். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்? ஸோ ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, ஸோ இட் இஸ் HCOOH.
ஸோ இப்போ இதை எதோட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ஏஜென்ட்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இப்போ வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணும்? வாட்டரை ரிமூவ் பண்ணும். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டா இங்கே என்ன ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாட்டர் H2O. ஸோ ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் H2Oனா இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குது? CO. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே CO இருக்கா ரிமைனிங், இந்த OHும் ஸோ இந்த Hும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? CO தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2.3 கிராம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஸோ ஃபார்மிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா 2.3 grams of formic acid. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன? given mass by molar mass. ஸோ இது வந்து W2 by M2ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ W2 எவ்வளோ? 2.3 grams. So divided by what is the molar mass of formic acid? So for formic acid molar mass என்ன? Carbon வந்து 12, oxygen 16 வந்து 32 plus 2 hydrogen 34 plus 16. ஸோ 34 ப்ளஸ் இது 16 போட்டிங்கன்னா ஸோ இதனுடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 46. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எவ்வளோ? 46. ஸோ அப்போ 2.3 டிவைடட் பை 46. ஸோ 2.3 டிவைடட் பை 46. அப்போ இது என்ன பண்ணும்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 23 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 46 இன்ட்டு 10. ஸோ 43 6 இன்ட்டு 10. ஸோ இப்போ 23 வந்து 46 2 டைம்ஸா? ஸோ 1/2 இன்ட்டு 10. ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா ஸோ 1/2 இன்ட்டு 10. ஸோ இது 1/20. ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1/20. ஸோ இது 1/20. ஸோ இப்போது இனிஷியலாக எவ்வளோ மோல்ஸ் எடுத்திருக்காங்க? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இனிஷியலாக டேக்கன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? ஃபார்மிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது? 1/20 இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு? வாட்டர் வந்து 0 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 0. ஏன்னா இந்த வந்து ரியாக்ஷனே இன்னும் வந்து நடக்கலை. ஸோ ரியாக்ஷன் நடக்காதனால ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 ஃபார்மிக் இது வாட்டர் 0 கார்பன் மோனாக்சைடு வந்து 0. ஸோ இப்போ ஃபைனல் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமைனிங். ஸோ ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃபைனல். ஸோ இந்த 1/20 மோல்ஸும் ரியாக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இங்கே வந்து 1 mole ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கிவ்ஸ். இங்கே முன்னாடி பாருங்கள் ஸ்டாக்கியோமெட்ரி என்ன கொடுத்துருக்கு? 1. ஸோ 1 mole ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கிவ்ஸ். ஸோ 1 mole ஆஃப் வாட்டர் அண்ட் 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போது நம்ம இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1/20 மோல்ஸ். அப்போ 1/20 மோல்ஸும் ரியாக்ட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு எவ்வளோ கார்பன் வாட்டர் ஃபார்ம் ஆகும்? 1/20. அப்போ எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்? அதுவும் 1/20. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ இது எதுக்குது? ஸோ இது வந்து ஃபார்மிக் ஆசிட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா? ஸோ இப்போ ஆக்சாலிக் ஆசிட் பாருங்கள். ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? COOH. ஸோ ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? COOH. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ நமக்கு தெரியும் ஸோ இது வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ H2O ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ இங்கே வந்து ஒரு CO2 இருக்கும், இங்கே வந்து ஒரு CO இருக்கும். ஸோ CO2 இருக்கும், இங்கே வந்து CO இருக்கும். ஸோ அப்போது என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது? H2O ப்ளஸ் CO2 ப்ளஸ் CO. ஸோ இதுதான் கேஸ், CO கேஸ், இங்கே வந்து CO2 கேஸ். ஸோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கா. ஸோ இப்போ வந்து ஆக்சாலிக் ஆசிட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம வந்து எவ்வளோ மோல்ஸுன்றதை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சாலிக் ஆசிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.5 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சாலிக் ஆசிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 4.5 கிராம்ஸ். ஸோ இப்போ இந்த 4.5 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 4.5 இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் N2. So N2 will be equal to 4.5
divided by what is the molar mass of oxalic acid. Oxalic acid ஓட molar mass M2 பார்த்தீங்கன்னா 90. So 90 grams per mole. So 90 grams per mole. So அப்போ 4.5 divided by 90. So 4.5 divided by 90. So அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா multiply and divide by 10. So மேலேயும் கீழேயும் 10 ஆல multiply and divide பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 times இருக்கும் 45 into 90. அப்போ வந்து இது என்ன ஆன்சர் 1/20. ஸோ 1/20. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இனிஷியலாக எவ்வளோ ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து NI வந்து 1/20. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் வாட்டர் 0, கார்பன் டை ஆக்சைடு 0, கார்பன் மோனாக்சைடு 0. ஸோ இப்போ எவ்வளோ ஃபைனல் மோல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் ரிமைனிங். ஸோ எல்லா ஆக்சாலிக் ஆசிடுமே ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது 0. ஸோ அப்போது இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் படி வந்து 1 mole ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் கிவ்ஸ் 1 mole ஆஃப் வாட்டர், 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகும் 1/20 எடுத்திருக்கோம். ஸோ இது 1/20. ஸோ இதுவும் 1/20. ஸோ இதுவும் வந்து 1/20. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து 1/20. ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து எதில் நீங்கள் பாஸ் பண்ணுறாங்க, இது வந்து இட் இஸ் அப்சார்ப் பை KOH. ஸோ KOH வந்து என்ன பண்ணும், இட் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். சாரி வாட்டர் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வாட்டர் வந்து இட் இஸ் அப்சார்ப்டு பை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இந்த வாட்டர் நமக்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து என்னது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இட் இஸ் அப்சார்ப்ட் பை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்போது நமக்கு என்ன கேஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பன் மோனாக்சைடு தான் ரிமைனிங். ஸோ எந்த கேஸ் ரிமைனிங், ஸோ CO2 வந்து அப்சார்ப்டு பை KOH. ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சார்ப்ட் பை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போது எது தான் ரிமைனிங் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், ஸோ வாட்டர், ஸோ இங்கே வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் பை சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்சார்ப்ட் பை சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணிடும் பிகாஸ் இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ அப்போது என்ன இங்கே ஃபார்மிக் ஆசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரிமைனிங், கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிட்லையும் வந்து கார்பன் மோனாக்சைடு. ஸோ ரிமைனிங் கேஸஸ், ஸோ மோல்ஸ் ஆஃப் CO2 லெஃப்ட். ஸோ இதான் வந்து கார்பன் மோனாக்சைடு ரிமைனிங். ஸோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ரிமைனிங். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மிக் ஆசிட்ல எவ்வளோ வந்துச்சு 1/20. ஸோ ப்ளஸ் ஆக்சாலிக் ஆசிட்ல எவ்வளோ வந்துச்சு 1/20. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2/20 வரும். ஸோ 2/20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 1/10. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ரிமைனிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது CO வந்து எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு லெஃப்ட். ஸோ அப்போது மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு லெஃப்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு லெஃப்ட். அப்போது என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு ஃபார்முலா. ஸோ மோல்ஸோட ஃபார்முலா தெரியும். ஸோ மோல்ஸோட ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும் N2. ஸோ இஸ் ஈக்குவல் டு W2/M2. ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸோ மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ரிமைனிங். ஸோ அப்போ W2 எவ்வளோ, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N2 into M2. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ரிமைனிங் 1/10 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் எவ்வளோ 28. ஸோ அப்போது எவ்வளோ ஆன்சர் 2.8 கிராம். ஸோ எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு ரிமைனிங் எவ்வளோ 2.8 கிராம். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2.8 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், 2.8 கிராம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
So what is the mass of precipitate formed when 50 ml of 16.9% solution of AgNO3 is mixed with 50 ml of 5.8% NaCl solution? So atomic mass of silver வந்து 107.8, nitrogen 14, oxygen 16, sodium 23, chlorine 35.5 and 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்போ எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னா நீட் 2015ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to write the stoichiometric equations. என்ன எழுத போகிறோம், stoichiometric equation எழுத போகிறோம். ஸோ என்ன stoichiometric equation என்ன, ஸோ AgNO3 ரியாக்ட் ஆகுது, AgNO3 என்ன ஆகுது, இதோட ரியாக்ட் ஆகுது, NaClோட ரியாக்ட் ஆகுது. அப்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது, AgCl precipitate ஆகுது, AgCl என்னது precipitate ஆகுது, ப்ளஸ் NaNO3 ஃபார்ம் ஆகுது, NaNO3 ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எவ்வளோ எடுத்திருக்காங்க AgNO3 வந்து 50 ml ஆஃப், ஸோ 50 ml ஆஃப் என்ன 16.9% சொல்யூஷன் ஆஃப் AgNO3. So 50 ml of 16.9% AgNO3. அப்போ 16.9% இது வந்து மாஸ் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து என்னது மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16.9 கிராம் ஆஃப் AgNO3 இஸ் present in 100 ml of solution. அதான் அர்த்தம் 100 ml of solution. ஸோ இதுதான் வந்து மாஸ் பர்சன்டேஜோட definition or meaning. ஸோ 16.9 கிராம் ஆஃப் AgNO3 எவ்வளோ சொல்யூஷனில் இருக்குது, 100 ml. ஆனால் நமக்கு என்ன எடுத்திருக்காங்க, 50 ml தான் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, 50 ml. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 50 ml. அப்போது 50 ml ஸோ எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் AgNO3 இருக்கும். ஸோ அப்போது 16.9 டிவைடட் பை 2. ஸோ 16.9 டிவைடட் பை 2. ஸோ 16.9 டிவைடட் பை 2 போடுங்க, எவ்வளோ வரும். ஸோ இது வந்து 8.45. ஸோ 8.45 கிராம் ஆஃப் AgNO3 is present in 50 ml of solution. So 8.45 grams of AgNO3 is present in 50 ml of solution. So இப்போ கொடுத்திருக்க 50 ml solutionல so எவ்வளவு grams of AgNO3 இருக்கு, 8.45 grams. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம், number of moles of AgNO3 கண்டுபிடிச்சிடலாம். So number of moles of AgNO3. So என்னது, given mass by molar mass. So given mass by molar mass. So given mass என்ன 8.45. So molar mass of AgNO3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, so molar mass of AgNO3 is approximate, இது வந்து actually பார்த்தீங்கன்னா so 169.8. ஸோ அது நம்ம calculation purposeக்காக 117 போட்டுக்கிறோம். ஸோ இதனுடைய AgNO3யோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ, 170. ஸோ அப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 0.049 மோல்ஸ். ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் AgNO3 எடுத்திருக்காங்க, ஸோ 0.049 மோல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், NaCl எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ NaCl எவ்வளோ கொடுத்துருக்காங்க, NaCl இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5.8% NaCl. ஸோ 5.8% NaCl in 50 ml. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 ml ஆஃப் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அது வந்து, ஸோ 5.8% NaCl. ஸோ அப்போது 5.8% NaCl அப்படின்னா என்ன அர்த்தம், 5.8 grams of NaCl in 100 gram of solution. So 5.8 grams of NaCl is present in 100 grams of solution. So நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 50 grams of solution தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 50 gramஸில் எவ்வளோ இருக்கும், ஸோ அப்போது இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 gramஸில் 5.8 டிவைடட் பை 2. ஸோ 5.8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 2.9 grams. ஸோ 2.9 grams of NaCl in 50 ml of solution, 50 gram of
solution, 50 gram of solution. So இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? So number of moles of NaCl கண்டுபிடிச்சிடலாம். So number of moles of NaCl. So என்ன நமக்கு தெரியும்? Given mass by molar mass of NaCl. So given mass எவ்வளோ? 2.9. What is the molar mass of NaCl? Molar mass of NaCl பார்த்தீங்கன்னா 58.5. ஸோ சோடியம் வந்து 23, Cl வந்து 35.5, இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 58.5. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வர மோல்ஸ் வந்து எவ்வளோ? 0.049 மோல்ஸ் வருது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த நம்ம ரியாக்ஷனை வந்து நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ரியாக்ஷன் நமக்கு? AgNO3 ஸோ ப்ளஸ் NaCl gives AgCl plus NaNO3. So in the stoichiometry படி பார்த்தீங்கன்னா 1 mole of AgNO3 react with 1 mole of AgCl and produce 1 mole of AgCl precipitate and 1 mole of NaNO3. ஸோ இது எல்லாமே வந்து எத்தனை மோல்ஸ்? 1 மோல் ரியாக்ட் ஆகிட்டு 1 மோல் கொடுக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgNO3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.049 மோல்ஸ். ஸோ அதே மாதிரி NaCl நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம், 0.049 மோல். ஸோ அப்போது எவ்வளோ AgCl precipitate ஆயிருக்கும்? ஸோ 1 மோல் AgNO3 1 மோல் NaCl ரியாக்ட் ஆச்சுன்னா 1 மோல் AgCl. அப்போது ரெண்டுமே வந்து 0.49 மோல்ஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும்னா 0.49 மோல்ஸ் ஆஃப் AgCl. ஸோ 0.49 மோல்ஸ் ஆஃப் AgCl. அதே மாதிரி 0.049 மோல்ஸ் ஆஃப் NaNO3 ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் AgCl precipitated. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் ஆஃப் AgCl precipitated. மாஸ் வேணும்னா நமக்கு என்ன தெரியும்? W2/m2. ஸோ மாஸ் ஆஃப் AgCl precipitated is equal to number of moles into, so AgCl precipitated is equal to, so number of moles into molar mass of AgCl, N2 into m2. So this is AgCl, molar mass of AgCl. So number of moles of AgCl எவ்வளோ? 0.049. So what is the molar mass of AgCl? So molar mass of AgCl பார்த்தீங்கன்னா 143.3. 143.3. So molar mass of AgCl வந்து 143.3. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 7.02 கிராம்ஸ். 7.02 கிராம்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ வந்து 7 கிராம்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இது 7 கிராம்ஸ். ஸோ இப்போது என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 7 கிராம்ஸ். வாட் இஸ் த ஆப்ஷன்? ஸோ 7 கிராம்ஸ் எதில் கொடுத்துருக்கு? So mass of AgCl precipitate is 7 grams. So ஒரே செகண்ட் இது ஆப்ஷன் வந்து கரெக்டானு பார்த்துடலாம். ஒரே செகண்ட் இதில் வந்து ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்குது. இந்த ஆப்ஷன் மட்டும் மாற்றிடலாம். ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிராம்ஸ். ஸோ 3.5 கிராம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸ். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸ். ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 28 கிராம்ஸ். ஆப்ஷன் டி வந்து 28 grams. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் கிடச்சிது? 7 கிராம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 3.5 கிராம்ஸ். 3.5 கிராம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 20 grams of magnesium carbonate sample decomposes on heating to give carbon dioxide and 8 grams of magnesium oxide.
What will be the percentage purity of magnesium carbonate in the sample? Atomic weight of magnesium வந்து 24. இது வந்து NEET 2015ல கேட்ட question. So first நம்ம என்ன பண்ணணும்னா first நம்ம வந்து reaction எழுதணும். என்ன reaction எழுதணும்? So magnesium carbonate இது வந்து ஒரு solid. So இதை heat பண்ணும்போது இது decompose ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா product magnesium oxide and carbon dioxide gasum produce பண்ணுது. First நமக்கு வந்து என்ன எழுதணும்னா ஸோ நம்ம வந்து first வந்து அதனுடைய molecular mass தெரியணும். ஸோ molecular mass of magnesium carbonate பார்த்தீங்கன்னா ஸோ magnesium வந்து 24. ஸோ magnesium பாருங்க magnesium வந்து 24, carbon வந்து 12, oxygen 16 into 3 48. ஸோ 48 னா 50 60 ஸோ வந்து 84. ஸோ இது வந்து மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 84. ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 40. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 44 கிராம்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் படி இது ஸ்டாக்கியோமெட்ரிக் படி. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 20 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அது டீகம்போஸ் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 8 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா so magnesium carbonate taken. So magnesium carbonate taken. So எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 20 grams எடுத்திருக்காங்க. So magnesium oxide formed. So எவ்வளோ magnesium oxide formed அப்படின்னா so magnesium oxide formed as 8 grams. 8 கிராம் ஃபார்ம் ஆயிருக்கு. மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து 8 கிராம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் பியூரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் பியூரிட்டி கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள் 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கியோமெட்ரி படி நம்ம மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளோ 84 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் 84 grams of magnesium carbonate produces so எவ்வளோ grams of magnesium oxide 40 grams of magnesium oxide 40 grams of magnesium oxide so 40 grams of magnesium oxide. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து 20 grams. அப்போது 20 grams ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்தோம்னா ஸோ எவ்வளோ மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ 20 grams எடுத்துருக்கோம் அப்போ எவ்வளோ மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகணும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது. ஸோ அப்போ என்ன ஆகும் 84 into x. So 84 into x equal to 20 into 40. அப்போ x எவ்வளோ. ஸோ x is equal to 800 divided by 84. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 800 divided by 84. ஸோ ஆன்சர் வந்து 9.52 grams. ஸோ ஆன்சர் வந்து 1 minute 800 divided by 84. ஸோ 9.52 grams. ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும் 9.52 grams ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு என்ன ஆயிருக்கணும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு வந்து நமக்கு இது தியரட்டிக்கலாக. ஸோ தியரட்டிக்கலாக ஸோ நமக்கு இவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஸோ அப்போது ஆக்சுவல் ஈல்டு நமக்கு எவ்வளோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவல் ஈல்டு ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு 88 grams தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. நமக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் 9.52 grams ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஸோ ஆனால் நமக்கு எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 8 grams தான். ஸோ therefore percentage purity is equal to
ஸோ என்ன ஃபார்முலா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆக்சுவல் ஈல்டு டிவைடட் பை தியரட்டிக்கல் ஈல்டு. ஸோ ஆக்சுவல் ஈல்டு டிவைடட் பை தியரட்டிக்கலாக நமக்கு வந்து 9.2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு வந்து எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 8 grams தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இன்டூ 100. ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவல் ஈல்டு எவ்வளோ? 8 grams. தியரட்டிக்கலாக நமக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும்? 9.52. ஸோ அப்போது இன்டூ 100. ஸோ அப்போது இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து 800 டிவைடட் பை 9.52. ஸோ இது பார்த்தீங்கன்னா 84% வருது. ஸோ ஆன்சர் என்ன வருது? 84%. ஸோ தான் percentage purity of magnesium carbonate, actual yield by theoretical yield. So percentage purity of magnesium carbonate, so 84%. ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ 84%. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 84%. ஸோ இது புரிஞ்சதா இது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். மெக்னீஷியம் கார்பனேட் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மோலார் மாஸ் வந்து 84 மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து 40. ஸோ தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 84 grams மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்தால் 40 grams மெக்னீஷியம் ஆக்சைடு வரணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் எடுத்திருக்காங்க? 20 grams. அப்போ 20 grams எடுத்தால் 9.52 grams ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ஆனால் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 8 grams தான். ஸோ பர்சன்டேஜ் பியூரிட்டி என்ன? ஆக்சுவல் ஈல்டு பை தியரட்டிக்கல் ஈல்டு இன்டூ 100. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காட் பிளஸ் யூ. ஸோ நீட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக கடவுளை நம்பி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ வெற்றி நிச்சயம். ஸோ காட் பிளஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.